அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஒவ்வொரு காலையும் அவர் நம்மை விசாரிக்கிறார். நம்ம மேல் அவர் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நமக்கான கதவுகளை அவர் திறக்கிறார். நமக்கான வழிகளை அவர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர். நம்பிக்கையோட பாடுங்க. இந்த வாரம் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. ஒருவராலும் தடைபடாது. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பானதே யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே. விசுவாசத்தோட சொல்லுங்க. எல்லா தடைகளும் விலகுகிறது. கடந்து செல்ல பலன் தருகிறோம். உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது தேவரீர் நீர் வல்லவர். தேவனே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே. ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிச்சயமா உங்களுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கே தருவோம். நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும். எல்லாம் ஆகும். இயேசுவே ஆமென். ஆகும். எல்லாம் ஆகும். தெய்வமே
வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஏராளமான மாற்றங்கள், சூழ்நிலைகளிலே மாற்றங்கள், இடங்களிலே மாற்றங்கள். ஐயா நீரே வறண்ட நிலத்தை, உங்களை சுற்றி ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. வறட்சிகள் விலக போகிறது, செழிப்பாய் மாறப்போகிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். ஆமெனாகும், எல்லாமாகும் ஜீசஸ். கூப்பிடும் யாவதுக்கும் மிக அருகில் இருப்பவர். உங்களுக்கு அவர் சமீபமாய் வந்திருக்கிறார். உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினா உண்மையை கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவர். இன்றைக்கு நிச்சயமா விடுதலை. சரீரத்தில் ஒரு விடுதலை, பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை, ஆவியில விடுதலை. என் இயேசு ராஜா ஸ்தோத்திர, என் இயேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே. இந்த வார்த்தை உயிருள்ள நாள் எல்லாம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐயா ஸ்தோத்திரமே. ஒருபோதும் என் நாவு முறுமுறுக்காது, என் உதடுகள் அமைதியா இருக்காது. ஐயா ஸ்தோத்திரமே. ஆமென். துதித்துக் கொண்டே இருப்பேன், போற்றிக் கொண்டே இருப்பேன், பாடிக்கொண்டே இருப்பேன், ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், உங்க நாமத்தை உயர்த்தி கொண்டிருப்பேன். ஐயா ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாம் ஆமே ஐயா ஸ்தோத்திரமே. புரபபா சந்தரபல. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில நிறைந்து மற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்தரபலமா லிகபரதனமா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்க மேல் அவர் இறங்குவாராக. அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் வெளிப்படுவதாக. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை உங்கள் ஜீவனை பார்க்கிலும் நல்ல அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. நல்ல நல்ல கைத்தட்டி ஆவியில நிறைந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். ஓ ரதனமான சந்தன ரதியந்தரே. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. ஆராதனைங்கிறத ருசிச்சுட்டா போதுங்க. துதி அப்படிங்கிறதுல உள்ள இன்பத்தை அனுபவிச்சுட்டா போதும். அப்படியே சமூகம் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற ஆனந்தத்தை அப்படியே நம்முடைய ஆத்மாவில் உணர்ந்தால் அது போதும். நேரம் நமக்கு பொருட்டல்ல, இடம் நமக்கு பொருட்டல்ல, சூழ்நிலை நமக்கு பொருட்டல்ல. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அழகா பாடுறாங்க பாருங்க. ராஜாவும் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அமர்ந்திருப்பேன். அப்படி பாடல. அல்லேலூயா. எப்படி பாடுறாங்க? இரவும் பகலும் அமர்ந்திருப்பேன். டே
அண்ட் நைட். எங்க? வீட்டில் இல்லப்பா, உங்க சமூகத்தில். வேலை ஸ்தலத்தில் இல்லப்பா, டே நைட்டா ஒர்க் பண்றேன் தெரியுமா பாஸ்டர். எவ்வளோ பேர் சொல்லலாம், ராத்திரி பகல உழைக்கிறேன் தெரியுமா. ஆனா அவரு சொல்றாரு, ராத்திரி பகல எங்க அமர்ந்திருப்பேன்? உங்க சமூகத்துல. ஏன்னா அங்கதான் எனக்கு பலன், அங்கதான் எனக்கு விசுவாசம் பெருகுது, அங்கதான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குது, அங்கதான் எனக்கு தேவையான அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், அங்கதான் என்ன சுத்திகரிக்கிறார், அங்கதான் எனக்குள் மாற்றம் வருகிறது, அங்கதான் திருப்பம் ஏற்படுகிறது, அங்கதான் வாக்குத்தத்தம் கிடைக்குது, அங்கதான் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. ஓ, என்னுடைய மனம் அங்கதான் மறுரூபமாகுகிறது. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை எதிர்பார்க்கிறார். எனக்கு பலன் எல்லாம் நீங்க தான்பா, எனக்கு இன்பம் எல்லாம் நீங்க தான்பா, என் எண்ணம் எல்லாம் நீங்க தான்பா, என் ஏக்கம் எல்லாம் நீங்க தான்பான்னு சொல்றவங்க நல்ல கை உயர்த்தி, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை. இணைந்து ஒருமனப்பட்டு அப்பா அப்பா, ராஜாவும் மாளிகையில் ராப்பகல் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து எல்லா துயரம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றவங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. அந்நிய பாஷையில பேசுறவங்க அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டுருங்க. எவ்வளோ நேரங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். உங்க நாவுகள் அவரை புகழட்டும், உங்க துதிகள் அவருக்கு நேராக எழும்பட்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவருடைய நாமங்களை சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க, அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருங்க. எங்களை சுத்திகரிப்பவரே, எங்களை தூய்மை ஆக்குகிறவரே, எங்களை மாற்றுகிறவரே,
எங்களோடு இருக்கிறவரே, எங்கள் துணையாய் வருகிறவரே, எங்கள் தடைகளை விலக்கி போடுகிறவரே, அற்புதம் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், 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 சகலத்தை புதிதாக்குகிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் இன்னும் நெருங்கி எத்தனை பேர் உண்மையில் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? தயவா எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்மோடு நான் நெருங்கணும், உங்களை நான் கிட்டி சேரணும் ஆண்டவர், உங்க சமூகத்தில் உங்களை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை அப்படியே நான் அனுபவிக்கணும். எந்த இடையூறு எனக்கு இருக்கக்கூடாதுப்பா சொல்லுங்க. எந்த தடை எனக்கு இருக்கக்கூடாது சொல்லுங்க. எந்த தடை இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க எனக்கு எந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது. உங்க மகிமை என்னை மூடணும் சொல்லுங்க. என்னை மூடணும். நானும் நீங்களும் தான். வேற எந்த உலக கவலைகள், வேற எந்த மனபாரங்கள், எந்த விதமான தேவைகளை குறித்த எண்ணங்கள், நாளைக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறதான நினைவு எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாதுப்பா. அல்லேலூயா. தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் இன்னும் நெருங்கி ஆவல். பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி ஆவல். பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா
அன்பிந்துதராக செய்யும் தேவனே, நாம் உமதண்டையில் இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு நெருங்குவது என்பது இந்த ஒரே ஆராதனையில வந்து விடுவதல்ல. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவர் கூட இருக்கிறதுனால வருவதல்ல. அவரை அறிகிற அறிவிலே வளருவது ஒரே நாள் நடப்பதல்ல. ஆமென். அவரை புரிந்து கொள்வதும் அவர் மேல் நாம் முழு நம்பிக்கை வைத்து வாழ்வதும் அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். எப்படி ஒரு ஏணிப்படியில ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஏறுறோமோ அதை போலதான் இந்த ஆவிக்குரிய அனுபவம். எத்தனை பேர் இதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? அதனாலதான் பாருங்க, ஆராதனையோடு நம்ம நின்று விடாமல் உபவாச ஜபங்களிலும் அவர் ஆராதிக்கிறோம், இரவு நேர ஜபங்களிலும் அவர் ஆராதிக்கிறோம், தண்ணி ஜபங்களிலும் அவர் ஆராதிக்கிறோம், குடும்ப ஜபங்களிலும் அவரை நம்ம ஆராதிக்கிறோம், குழுவாக இணைந்து நாம் ஆராதிக்கிறோம். ஏன்னா இப்படி நம்ம ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு சத்தியத்தில் வளரும் போதுதான் நாம் நெருங்க முடியும், அறிய முடியும். அல்லேலூயா. ஆனால் அது எளிதில் நடப்பது அல்ல. சத்துரு அதை எளிதில் நடக்க விடவும் எந்த அளவுக்கு இடைஞ்சல் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு தடைகளை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தடைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் நாம் ஆண்டவரை நெருங்கிறத மட்டும் நிறுத்திடவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூனன், நிமிர முடியாத ஒரு கூனன், ஆனால் அவர் ஒரு நல்ல ஓவியர், நல்ல ஆர்டிஸ்ட், அழகா வரைகிறவர். அவர் கூனமாக இருந்தாலும் நல்ல அழகழகு படங்கள்லாம் வரைவார். அவருக்குள்ள ஒரு நாள் ஆசை, என்ன ஆசை அப்படின்னா, நான் நிமிர்ந்திருந்தா எப்படி இருப்பேன் அப்படின்னு தன்னையே வரையணும்னு ஆசைப்பட்டு நிமிர்ந்திருந்தா அதே மாதிரி அழகா அவர் நிமிர்ந்திருப்பதை போல சூப்பரா வரைஞ்சிட்டார். அதை பார்க்கும்போது அவருக்கே ஆச்சரியம், அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல அவருக்கே ஆசை. ஆனா இவரால் என்ன செய்ய முடியாது. ஆனா என்ன செய்வார் தெரியுமா? டெய்லி அந்த போட்டோவை அவர் வரைஞ்ச அந்த படம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்துட்டே இருப்பார். எப்படி பார்க்க முடியும்? குனிஞ்சிட்டே இருந்தா பார்க்க முடியுமா? நீ குனிஞ்சிருந்தவர் இப்படியே என்ன செய்வார்? அப்படியே பார்த்துட்டே இருப்பார். காலையில, மதியானம், சாயங்காலம், நாளை, இரவு, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். நடந்தது என்ன தெரியுமா? சில மாதங்கள் கழிச்சு நிமிர்ந்துட்டார். அல்லேலூயா. அவருடைய கூன் என்ன செஞ்சிட்டு மாறிட்டு. ஏன் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நிமிர்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அவர் படத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் படத்தை பார்ப்பதற்கு நிமிர்ந்து பார்க்காத பட்சத்தில் பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு முறை நிமிர அவர் செய்த முயற்சி கடைசியில் அவருடைய கூனுக்கே அவர் முடிவை கொண்டு வந்துட்டு அவர் நிமிர்ந்து விட்டார். இந்த மாதிரி இயேசுவை வந்து பார்க்க அவர் கிட்ட வந்து பழக அவர் கூட அமர்ந்திருந்து நீங்க நேரம் செலவு பண்ண நீங்க நிமிர்ந்துருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யார மாதிரி மாறிடுவீங்க. அவர் நிமிர்ந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சுதானே வரைஞ்சாரு. இப்ப அதை மாதிரி நிமிர்ந்துட்டார்ல, அதே மாதிரி இயேசுவை போல நீங்க மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு உள்ளம் தான் நமக்கு இருக்கு. அந்த உள்ளத்துல யாருக்கு தான் இடம் இருக்கணும்? இயேசுவுக்கு தான். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. இந்த உள்ளத்தை உங்க வீடு என்ன செஞ்சிருங்க. இது யார் வீடு? இந்த வீட்டுக்குள்ள வேற எதுக்கும் என்ன கிடையாது, வேற உலகத்துக்கு இடம் கிடையாது. ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், மோகங்களுக்கு என்ன கிடையாது, பணத்துக்கு இடம் கிடையாது, பெருமைக்கு இடம் கிடையாது, பாவத்துக்கு இடம் கிடையாது, சாத்தானுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. என்னை விழத்தள்ளுகிற எந்த காரியத்திற்கும் இந்த உள்ளத்தில் என்ன கிடையாது, இடம் கிடையாது. என்ன அப்படியே மாத்துங்கப்பா, என் உள்ளத்தை உங்களுக்கு தாரேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. கை உயர்த்தி
இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு. ரெண்டு கை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு குழந்தை உள்ளம் இயேசு நாயகா, திரும்ப வீழாது பார் இயேசு நாயகா, கிருபை ஈழாது கார் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு கிருபை ஈழாது கார் இயேசு, என்னை உமக்கு தந்தை இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணத்தோடு இயேசு நாயகா, இணைந்து சொல்லுங்க பாங்க. இன்னொரு தடவை இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீ இயேசு நாயகா, இனி நான் அல்ல இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளும், எங்கள் வாழ்வை பொறுப்படுத்தும். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றும். எங்கிருந்தால் உம்மிலிருந்து வெளிப்படுகிற அன்பு வெளிப்படட்டும். அந்த நற்கந்தமா மாற்றுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.